ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் vlogs சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு லொக்கேட்டாக இருக்குது ஓகே பேக்கரியோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்க பாருங்க, வீடியோவில் வெளியில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வெளியில் பாருங்க ஏகப்பட்ட க்ரௌடோட இருக்கிறாங்க. நான் வீடியோ ஃபுல்லாக இன்ச் பை இன்ச்சாக காமிக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. ப்ரோ, நான் வெளியிலேருந்து பார்த்தேன், ஷாப்லாம் நல்லா க்ரௌடாக இருக்குது. அப்படி இந்த பேக்கில் என்ன ஸ்பெஷல் வச்சுருக்கீங்க? எப்படி இவ்வளோ க்ரௌடு வருது? ப்ரோ இங்கே ஸ்வீட் வந்து வச்சுருக்கீங்க, என்னென்ன நீங்களா ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, நாங்களாக தான் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது வந்து நெய் ஸ்வீட்டு எல்லாமே கஸ்டமருக்காக பார்த்து ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஐட்டம் பார்த்து ஒவ்வொரு டிசைனில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே மில்க் ஸ்வீட்டு, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே ஹை குவாலிட்டி தான். கஸ்டமருக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா ஸ்வீட்டுமே நீங்களே பண்ணுறீங்களா? எல்லா ஸ்வீட் ப்ரோ நீங்கள் சேல் பண்ணுறீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா சாதா ஸ்வீட்டு, நெய் ஸ்வீட்டு, மில்க் ஸ்வீட்டு, காஜு எல்லா ஸ்வீட்டுமே இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது ப்ரோ. எல்லாமே நீட்டான தரம். அடுத்து சிப்ஸ் வெரைட்டிஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதான் ஃபுல்லாக பாருங்க ப்ரோ. அப்படி உள்ள வந்துக்கோங்க ப்ரோ. நானும் வெளியில் பேக்கரியில் போய் பார்த்துருக்கேன். சும்மா 4-5 பாக்கெட் வச்சு அடுக்கி ஷோகேஸ் காமிப்பாங்க. நீங்கள் என்ன ப்ரோ ஒரு ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரியே வச்சுருப்பீங்க போல இருக்குது. இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்ன வெரைட்டிஸில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் இருக்குது? சிப்ஸ் ஐட்டத்தில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது ப்ரோ. எல்லாமே சொந்தமாக பண்ணுற மாதிரி சொந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். மற்ற கடையில் போய் மற்ற பேக்கரியில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில உள்ள ஐட்டத்தை தான் பாதி இது வாங்கி வச்சிருப்பாங்க. இங்க வந்து அப்படி கிடையாது. வெளியில உள்ள ஐட்டமே எதுவுமே கிடையாது ப்ரோ. இது எல்லாமே ஓகே பிராண்டட் தான். ஓகே பிராண்டட் போட்டு தான் வரும். எல்லாமே இங்க தரமா ஹை குவாலிட்டியான ஆயில், எல்லாம் குவாலிட்டியான ஆயில் தான் ப்ரோ. என்ன சிப்ஸ் ப்ரோ டிஃபரெண்டா இருக்கு? இது வந்து ஜாக் ஃப்ரூட் ப்ரோ. இந்த பலாப்பழ சிப்ஸ் இருக்குல்ல, அது ப்ரோ அந்த இதுல செய்யறது. இது ஓ A to Z எல்லாமே இருக்கு. இதுல சின்னது இருக்கு, பெரிய பாக்கெட் இருக்கு. இது வந்து சின்ன பாக்கெட் ப்ரோ. இதுல வந்து பெரிய பாக்கெட். இது நீங்க பேரூர் கோயில்ல இருந்து ஈசா போகும்போது இந்த பேக்கரி நீங்க நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. அப்படி என்னடாண்டா அப்படி கூட்டம் இருக்குன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்படி என்னதான் வெரைட்டி வச்சிருக்காங்க நானும் உள்ள வந்து பார்த்தா, சரி நானும் 2 லைன் இருக்குந்தாங்க உள்ள வந்து பார்த்தேன். அதான் தலைவலி வந்துடும் போலங்க. பாருங்க எத்தனை வெரைட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் அப்படியே கிட்ட வந்து இதெல்லாம் காமிங்க ப்ரோ. பாருங்க மேல இருந்து இந்த லைன் ஃபுல்லா காமிங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்ல இருந்து கார வகையிலேருந்து எல்லாமே பார்த்துட்டோம். அது பார்த்தா கேக் வெரைட்டி நம்ம கிட்ட நிறையா இருக்கு ப்ரோ. பீஸ் கேக்காகவும் கிடைக்கும், கிலோ கணக்காகவும் கிடைக்கும். அது மாதிரி ஒரு ரெயின்போ, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக் ஃபாரஸ்ட்டு, பட்டர்ஸ்காட்சு, ஒயிட் ஃபாரஸ்ட்டு, ரசமலாய், மில்க் நட்ஸ் எல்லாமே கிடைக்கும் ப்ரோ. சாக்கோ லாவா, கப் கேக்கு, டோனட்டு, ப்ரௌனி, அது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது ப்ரோ. கேக் ஐட்டத்துலேயும் ப்ரோ இந்த மாதிரி மசாலா கடலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது ப்ரோ. எல்லாமே பாட்டிலில் போட்டு தனியாக ஹை குவாலிட்டியாக எல்லாமே பண்ணி தந்துடுவாங்க. கடலை மிட்டாயி, பிஸ்கெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாக்கெட்டில் தான் போட்டு விற்றுட்ருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது ப்ரோ. எல்லாமே பாட்டிலில் போட்டு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஹை குவாலிட்டி. ப்ளம் கேக்கும் கிடைக்கும் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 175 ரூபா. சின்னதுலேயே இருக்குது, பெருசில் பார்த்தீங்கன்னா இது 350 ரூபா இருக்குது ப்ரோ. நம்மக்கிட்ட வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 கிலோ ப்ரோ. இதுவும் ப்ளம் கேக்கு தான் 1 கிலோ. இது வந்து பார்த்தா கேஎல் அல்வா எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும். அல்வா, சோன் பப்படி, கோகனட் பண்ணு எல்லாமே இங்கே ஹை குவாலிட்டியாக பார்த்து ஒவ்வொன்றும் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸாகவும் இந்த ப்ளம் கேக் ஒன்று கிடைக்கும் ப்ரோ. இதெல்லாம் சிங்கிள் பீஸ் அந்த இதுலேயே. இது வந்து டேட்ஸு, பேர்ச்சம்பழம், இது பாக்கெட்லேயும் கிடைக்கிது. இது வந்து கீயாப்பம், அதிரேசம் அந்த இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் கேக்குண்ணா. இது வந்து ப்ளம் கேக்கு. ஆமாம், அப்போ காட்டணும்ல ப்ளம் கேக்கில் இது பீஸு. இது புட்டிங் கேக்கு. இது வந்து பால் பண்ணு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்லிஸ் பண்ணு. இது வந்து ஆர்லிஸ் பண்ணு. இது பூஸ்ட் பண்ணு. இது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி பேபி பண்ணுண்ணா. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி நல்லா சின்ன பீஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பண்ணு. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து மற்ற வெளிக்கடையில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறு சக்கரையில் போட்டு பண்ணி தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை, நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். அது மாதிரி தேங்காய் பண்ணு பார்த்தீங்கன்னா பீஸாகவும் கிடைக்கும் தனியாக. வர்க்கி, கார்ன் சிப்ஸு எல்லா சிப்ஸும் எல்லாமே இருக்குண்ணா. இந்த ஃபேண்டா, பீனட் கேண்டிலாம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக பண்ணுறது தான், வெளியில் எங்கேயும் வாங்குறது கிடையாது. குலோப் ஜாமு, ரசகுல்லா அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கார ஐட்டமும் நல்லா லூஸில் கிடைக்கும் ப்ரோ. கிலோ கணக்கிலும் கிடைக்கும், கிராம் கணக்கிலும் கிடைக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஒன்று பார்த்து பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. அது மாதிரி பிஸ்கட்டு வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் போட்டு தருவாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. எல்லாமே தனித்தனியாக தான் கிராம் கணக்கிலையும் போட்டு தருவாங்க, பீஸ் கணக்கிலையும் போட்டு தருவாங்க. பிஸ்கட்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது ப்ரோ. ஏன்னா ஜூஸ் மட்டும் இல்லாமல் ஃபல்லூடா, மில்க் ஷேக்கு, மொஜிட்டோ, இந்த மாதிரி கேக்கு, ப்ரெஷ் க்ரீமில் போடுற மில்க் ஷேக்கும் இருக்குது. அது மாதிரி கேரளா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவுல் மில்க் இருக்குது ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலு.
அப்படியே ஈசாக்கு போனீங்கன்னா இந்த சைடு வந்து அப்படியே பார்த்து குடிச்சு போனீங்கன்னா நல்லா கூலிங்காக நல்லா இருக்கும். இதெல்லாம் என்னது ப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ அந்த மாதிரி போடுறது ப்ரோ. இதில் எல்லாமே ஷேக்கு மில்க் ஷேக் எல்லாமே ஒரு ஃப்ளேவர், எல்லாமே ஒவ்வொரு ஃப்ளேவர். இதுல ஒரு 50 பாட்டில் பக்கம் இருக்கும் போல. ஆமாம் ப்ரோ, சொன்னா சொல்லிட்டே போகலாம் ப்ரோ, நிறைய சொல்லலாம் ப்ரோ, இதுக்கே டைம் பத்தாது ப்ரோ. டயர்ட் ஆகிட்டாருங்க பேசி அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு அவர் கொஞ்ச நேரம் நாங்கள் கொஞ்ச நேரம் பேசுவோம். இது பார்த்தீங்கன்னா மில்க் பிரெட்டு, இது பார்த்தீங்கன்னா மினி பன்னு, இது பார்த்தீங்கன்னா வீட் பிரெட்டு, தேங்காய் பண்ணு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பேசுங்க பாருங்க. வெளியில வந்துட்டு உள்ள ஒரு பிளேஸ் இருக்கு, உள்ள வந்துட்டு கேக் பண்றதுக்கு தனியாக பிளேஸ் வச்சிருக்காங்க ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா கேக் ரூமு, மாஸ்டர் வந்து கேக் போட்டிருக்காரு. வாங்க நம்ம போய் உள்ள போய் பார்ப்போம் வாங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா இதான் கேக் ரூமு ப்ரோ. அது மாதிரி நம்மக்கிட்ட வந்து கேக் வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த 20 minutes அதுக்குள்ளேயே ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவாங்க ப்ரோ. நீட்டாக பண்ணி அதுக்கு தேவையான எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளேவருமே கிடைக்கும். நீங்கள் என்ன டிசைனில் சொல்கிறீங்களோ, உங்களுக்கு எப்படி பண்ணி தரணுமோ அது மாதிரி எல்லாமே நீங்கள் கேட்குற மாதிரி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே போட்டு தருவாங்க ப்ரோ. ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஐட்டம், சைனீஸ் ஐட்டம், சாட் ஐட்டம். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, சீஸ் கார்ன் நகட்ஸு. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சீஸ் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, பெரி பெரி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, அது மாதிரி நகட்ஸ் இருக்குது, வெஜ்ஜு பால்ஸ் இருக்குது, வெஜ்ஜு சாண்ட்விட்சு. வெஜ்லேயே சீஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம், வேணாலும் கஸ்டமருக்கு தேவையான மாதிரி தான். சீஸ் வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பன்னீர் சாண்ட்விட்சு, காளான் சாண்ட்விட்சு, பர்கரு, பட்ரு பண்ணு, பட்ரு ஜாம் பண்ணு, எல்லாமே கஸ்டமர் முன்னாடியே. இது வந்து இந்த ரோவில் மட்டும். சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இவர் என்ன பண்ணுறாருங்க, இவர் என்னென்ன பண்ணுவார், என்னென்ன போடுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேல்பூரி, மசால் பூரி, பேல்பூரி, மசால் பூரி, தயிர் பூரி, சேவ் பூரி, பானிபூரி, மிக்சிங் பேலு, காளான், இந்த மாதிரி வெரைட்டி வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க. அது வந்து இந்த செக்ஷன் ப்ரோ. அப்படியே உள்ள போகலாம் ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து காளான், நீங்கள் வந்து காளான் ஆக்குவாங்க. இப்போ போட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பாபஜி காமிங்க ப்ரோ. அது பேர் என்ன ப்ரோ? ப்ரோ இது வந்து பாபஜி போட்டு முடிச்சாங்க. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேகி, மஞ்சூரியன். இந்த செக்ஷன் அப்படியே வாங்க ப்ரோ. இந்த செக்ஷன் என்னென்ன ப்ரோ போட்டிருக்கீங்க ப்ரோ? இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேகி, மஞ்சூரியனு, ரைஸு, நூடுல்ஸு, மேகி, சில்லி, பாஸ்தா, இந்த மாதிரி நிறையா இருக்குது ப்ரோ. இந்த சைனீஸ் ஐட்டம், அது மாதிரி சோளா பூரி, சோளா பட்ரா, அது மாதிரி மேகியில் எடுத்துக்கிட்டால் வெஜ் மேகி, சீஸ் மேகி இருக்குது. ரைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஜ் ரைஸு, காளான் ரைஸு, பன்னீர் ரைஸு, கோபி ரைஸு. அது மாதிரி பாஸ்தாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் பாஸ்தா இருக்குது, ரெட் டொமேட்டோ பாஸ்தா இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்குது. இந்த செக்ஷனில் பின்னாடி வந்து வெரைட்டிஸ் இருக்கே ப்ரோ. எதா வந்தால் என்னென்ன பேர் கேட்குறதுன்னு தெரியல, பெரிய லிஸ்ட்டே வச்சிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, அது பெரிய லிஸ்ட்டே இருக்குது, சொல்லிட்டே போகலாம் ப்ரோ. இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்களும் இந்த கடையை மறக்காம டைம் விசிட் பண்ணி பாருங்க. அடுத்து அந்த செக்ஷனுக்கு இன்னொரு டைம் போனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அடுத்து அந்த செக்ஷனுக்கு போயிருக்கோம் பாருங்க. வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமும் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமும் இருக்குது. ஸ்பெஷலாக ஒன்று பணியாரமும் போட்டிருக்காங்க ப்ரோ. நம்மகிட்ட என்னென்ன ப்ரோ பணியாரம்? ப்ரோ நம்மகிட்ட இங்கே வந்து காரைக்குடி கார பணியாரம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பணியாரம், நெய் பணியாரம், ஸ்வீட் பணியாரம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் பணியாரம் இருக்கு ப்ரோ. அது மாதிரி இன்னும் சில்லி பரோட்டா, காளான் பரோட்டா. மார்னிங் டைமா இங்கே எப்போ வந்தால் சாப்பிடலாங்க பணியாரம்? இல்லை ப்ரோ, ஈவினிங் மட்டும் தான். ஈவினிங் மட்டும் பணியாரம். ஆமாம், ஈவினிங் மட்டும் பணியாரம். இவங்க கிட்ட நீங்கள் ஈவினிங் டைம் இந்த ஓகே பேக்கரிக்கு வந்தீங்கன்னா சுட சுட பணியாரம் சாப்பிட்டு உங்கள் டென்ஷனை கம்மி பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இந்த ப்ரோ இருப்பார். ஏதாச்சும் டவுட்னா இவர் நீங்கள் தனியாக கூப்பிட்டா ஒரு தமிழ் கைடுன்னு இவர் சொல்லலாம். A to Z நீங்கள் என்ன கேட்டாலும் அழகாக சொல்லிடுவார் ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கடையில் என்னென்ன இருக்குன்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ. நம்ம ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குது, நம்ம ஷாப் வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, என்ன டீட்டெயில்ஸ் மட்டும், அட்ரஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரோ நம்ம ஷாப் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரர் பேரூர் டெம்பிள் இருக்குது, அதுக்கு பின்னாடி சொர்க்க வாசல், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஷாப்பு லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே சிறுவாணி மெயின் ரோடு, ஈசாக்கு போகிறவங்க, இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறவங்க, கோவை குற்றாலம் இந்த மாதிரி போகிறவங்க வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீட்டாக பொறுமையாக நல்லா போகலாம் ப்ரோ.